திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள். உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினி. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். பரணி. தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற செலவுகள், இதனால் காலவரையமும் பணவரையமும் ஏற்படும். எனவே செலவுகளை குறைக்கவும். கார்த்திகை. தொழிலில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும், ஆளுமை தென்படும். அதனால் தொழிலில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். தொழிலில் வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ரோகிணி. வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகவும் அவர்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம், தனவரவுகள் உண்டாகக்கூடிய காலம். மிருகசீரிஷம். பேச்சில் கோபத்தை குறைத்து கொண்டால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வியாபார ஸ்தலத்திலும் நீங்கள் இதே மாதிரி கோபத்தை தவிர்த்தால் பணவரவுகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. வீணாக எதிலையும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். திருவாதிரை. தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியும் வருமானத்தையும் தரும். போட்டிகளில் தைரியமாக கலந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். புனர்பூசம். தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் அதுவே ஒரு வருமானம், அதாவது சேமிப்பே வருமானமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே செலவுகளை குறைக்கவும் சேமிப்பை கூட்டவும். பூசம். தொழிலில் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் தோன்றும். எதிர்பாராத அளவுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் இன்று சமாளித்து வெற்றி காணும் நாள், வருமானத்தை அதிகரிக்கும் நாள். ஆயில்யம். தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை தரக்கூடிய எதிரிகளை அடையாளம் காண்பீர்கள். அடையாளம் காண்பவர்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு முயற்சிகளால் உங்களுக்கு தொழிலில் வெற்றியும் வருமானமும் கிடைக்கும். மகம். குடும்பத்தில் தனியாக இருப்பதை காட்டிலும் எல்லோரிடம் கூடி பேசி சிரித்து இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். விரக்தி மனப்பான்மையும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் தியானம், இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்தவும். பூரம். பெண்களால் பிரச்சனைகள் அதிகரிப்பதால் பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பேசும் பொழுது பேச்சில் கவனம் தேவை. எதிர்மறை விஷயங்களையோ அல்லது வழக்குகளை, விவாதங்களை உண்டாக்கக்கூடிய பேச்சுக்களையோ தவிர்க்கவும். உத்திரம். வேலை செய்யும் இடங்களில் வேலைப்பளு அதிகமாக இருப்பதால் மற்றொரு வேலைகளை இழுத்து போட்டு செய்வது, மற்றொரு வேலைகளுக்கு ஜவாப்தாரி ஆவது போன்றவற்றை தவிர்க்கவும். இருந்தாலும் இன்றைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நண்பர்கள் உதவுவார்கள். அஸ்தம். உங்கள் முயற்சிகள் எல்லாம் இன்று திருவினையாகக்கூடிய நாள். அதனால் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் செல்வாக்கு உயரும், தனவரவு உண்டாகும். சித்திரை. தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய துரிதமான முடிவுகள், துணிவான செயல்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியும் வருமானத்தையும் ஏற்படுத்தி தரும். அதனால் உங்களுக்கு புகழும் பாராட்டம் அதிகரிக்கும். சுவாதி. உங்களுக்கு நீண்ட நாள் ரகசியமாக வைத்திருந்த அல்லது மறைமுகமாக வைத்திருந்த விருப்பங்களை எல்லாம் இன்று நிறைவேற்றி மகிழ்ந்து கொள்ளும் நாள். விசாகம். உங்களுடைய முயற்சிகள், திறமைகள் வீணடிக்கப்படுவதால் இன்று புதிய வேலைகளையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கவும். அனுஷம். தொழிலில் உங்களுடைய திட்டங்கள் தெளிவாக செயல்படுத்தும் பொழுது ஏற்படும் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். கேட்டை. நண்பர்களும் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களை அனுசரித்து நடந்தால் உங்களுக்கு இன்று ஆதாயமும் வருமானமும் அதிகரிக்கும். மூலம். தொழிலில் வேலைப்பது அதிகரிக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் தடை தாமதங்கள் ஏற்படும்.
ஆகவே என்ற புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. போராடம். உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அதிக உழைப்பும் அதிக பொருட்செலவும் செய்ய நேரிடும். போராடம். திட்டங்கள் தெளிவாக செயல்படுவதற்கு உங்களுடைய முயற்சிகளும் அதிக உழைப்பும் தேவைப்படும். திருவோணம். வாழ்க்கைத் துறையின் மனதறிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் நாள் என்று. திருவோணம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தி அதை வெற்றி காண்பீர்கள். சதயம். குடும்பத்தில் ஊடகமாக பேசுவது, ஜாடைமாடையாக பேசுவது அல்லது குத்தி காட்டுவது போல் பேசுவது, பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுவது போன்ற விஷயங்கள் பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பதால் பேச்சில் கனிவை கூட்டவும் கவனத்தை செலுத்தவும். புரட்டாதி. உங்களுடைய செயல் திட்டங்கள் என்று வெற்றி பெற்று பெருந்தனத்தை கொடுக்கக்கூடிய நாள். லாபம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். தொழிலில் உங்கள் செயல்கள் வெற்றி பெறுவதற்கு அல்லது காரியங்கள் திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சியும் அதிக உழைப்புகளும் என்று தேவைப்படும் நாள். ரேவதி. தேவையற்ற ஒப்பந்தங்கள், நண்பர்களால் கால விரயம், அலைச்சல், போட்டி பொறாமைகள் என உருவாகுவதால் என்று நீங்கள் அவர்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எளிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் எளிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.